என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு மர்ம பார்சல் வந்திருக்கு. அதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போறோம். பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும் சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், இது மர்மமான பார்சல்லாம் எதுவும் இல்லை. என்னோட பேட்ச் 9 ஸ்டூடெண்ட் நிர்மலா அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து கொரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கூட உள்ள ஒரு கிஃப்ட்டுமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பபிள் ராப்பர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம். அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுசஸ், ஸோ அதுக்கெல்லாமே அழகாக சூப்பராக பாக்ஸ்லாம் கூட போட்டு சூப்பராக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக ஒரு லெட்டருமே எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. எல்லோரும் ரெஸ்பெக்டட் மேம் தான் எழுதுவாங்க. நான் டியர் மேம்னு எழுதியிருக்கேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்வீட் மேம். தேங்க்ஸ் அலாட் மேம். உங்கள் டீச்சிங் அவ்வளோ நல்லா இருக்கு மேம். உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன்னா மட்டும்தான் இவ்வளோ நல்லா பண்ண முடிஞ்சது. 1 செகண்ட். தேங்க்யூ மேம். அப்புறம் இந்த உங்களுக்காக என்னோட கையால் பண்ண ஒரு டோர் ஹேங்கிங் வச்சுருக்கேன் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அவங்களோட ஆல்பம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆரி ப்ராக்டிஸ் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சிலபஸ் எல்லாமே ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தது எல்லாமே. தென் நெக்ஸ்ட்டு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி, ஹேண்ட் நீடில் பற்றின ஸ்டிச்சஸ், இது எல்லாமே கூட அவங்களோட ப்ராக்டிஸ். ஸோ ஃபுல்லாகவுமே இந்த ஃபைலில் அவங்க டிசைன் பண்ணது எல்லாமே கட் பண்ணி A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி ஃபைலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட ப்ராக்டிஸ்க்கும் போக போக அவங்களோட ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிளியராக தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக அந்த ப்ராக்டிஸ்மே ஒரு ஸ்டிச் வரல அப்படின்னா அது திரும்ப ஒரு 2-3 தடவை திரும்ப போட்டு அந்த ஃபினிஷிங்கை வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து இதில் அழகாக சூப்பராக காமிக்குது. ஸோ எல்லாமே ஃப்ளார் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங், இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணுறது, ஒவ்வொன்றுக்குமே என்னென்னா ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறது அதை கரெக்டாக அந்த ஸ்டிச் எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டிசைனில் அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் எல்லாமே கிளியராக தெரியுது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கட் ஒர்க் டிசைன்ஸுமே அழகாக பண்ணியிருக்காங்க. இதிலெல்லாம் பாருங்களேன், ஸ்டெம் ஸ்டிச் கூட அந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி ஒரு சின்னதாக ஒரு டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் டிசைன் போட்டு அந்த ஃபிஷ் டிசைனில் கரெக்டாக ஃபுல்லாக அந்த அவுட்லைன் பார்டர் ஃபுல்லாகவுமே அழகாக ஸ்டெம் ஸ்டிச் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லோடிங்குமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம லோட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே கூட த்ரெட்டு, பீடு, ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணி அழகாக லோடிங்குமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைலில் அவங்களோட ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ் பார்த்தோமா. இப்போ இந்த ஃபைலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த வீக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் டிசைன்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னொரு ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுமே அதே மாதிரி எக்ஸசைஸோட லிஸ்ட்டுமே என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி என்ன ஷேப் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அழகாக ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டு அழகாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜரி ப்ராக்டிஸ்க்கான டிசைன், சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்கான டிசைன், பீட்கான ப்ராக்டிஸ், தென் ஃபில்லிங்ஸ், கட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபில்லிங், ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்கான ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் சில்க் த்ரெடோட ப்ராக்டிஸ் டிசைன், தென் பீட். ஸோ பீட் ப்ராக்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பீட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருந்து, பட் போக போக என்னாச்சு அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் அவ்வளோ நீட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது கட் பீட்ஸ்க்கான ஃபில்லிங் டிசைன் கொடுத்துருந்தது. தென் இது பாருங்கள் த்ரெட் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அந்த பீட் ஒர்க் அங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இதில் அவங்க பீட் பார்டர்லாம் கொடுத்துருக்குறோம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக நீட்டான ஃபினிஷிங், அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கும் அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து எடுத்திருக்காங்க. ஃபில்லிங்மே பாருங்கள் டபுள் கலர் ஃபில்லிங், தாம்பூர் ஃபில்லிங் கொடுத்து
செயின் ஸ்டோன், அதுவுமே செயின் ஸ்டோன் வித் சில்க் த்ரெட்ல டிசைன் பண்ணது. ரொம்ப அழகாக சூப்பராக இந்த பீகாக் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபெதர் ஸ்டிச் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்து. தென் நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் டிசைன். அதுக்கப்புறம் இந்த கேர்ள்க்குமே பாருங்களேன், அவங்களோட க்ரியேட்டிவ் தாட் யூஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு த்ரெட்லேயே ஃபெதர் ஸ்டிச் ஃபில்லிங் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் எந்த இடத்துக்கு எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு த்ரெட் ஒர்க்குக்கான எம்போஸ்ட் டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஃப்ளார் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், ஸ்டெம்முக்கான எம்போஸ்ட் டிசைன், இந்த பார்ட் ஷேப்புக்கெல்லாம் எப்படி மேட் ஃபில்லிங் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக அழகாக, அதாவது இந்த சென்டர் ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே எப்படி நம்ம அழகாக எம்போஸ்டாக லோட் பண்ணுறது, இந்த பேட்டர்ன் கூட ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி பார்டருமே பீடில் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி நெக்ஸ்ட்டு கட் பீட்கான எக்ஸசைஸ் டிசைன். இதுவும் ஃப்ளார்ஸ் எல்லாமே எம்போஸ்டாக போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கீங்க. தென் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் நீடில் பண்ணுற ஸ்டிச்சஸ், இந்த ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் இருக்குல்ல, ஸோ அது அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் ஜர்தோசிக்கான எக்ஸசைஸ் டிசைன். ஸோ ஜர்தோசி எக்ஸசைஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டிச்சஸ் ஒரே டிசைனில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ், லோடிங், ஃபில்லிங், மேட் ஃபில்லிங், ஃப்ளார் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ், ட்ரையாங்கிள் லோடிங், ஸ்டெம் ஸ்டிச், ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச், ஜர்தோசி செயின் ஸ்டிச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக தாம்பூர் பேட்டர்னில் ஃபில் பண்ணுறது, லேசி டேசி ஃப்ளார் டிசைன் பண்ணுறது, ஸ்டோனை சுற்றி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுக்குறது, இந்த மாதிரி சீட் ஸ்டிச்சஸ் எல்லாமே சூப்பராக ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் என்னென்ன ஸ்டிச்சஸ் கொடுத்தா கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்து அழகாக ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா, நம்ம இது வரைக்கும் எல்லாமே ஃபில்லிங்ஸ் எல்லாமே த்ரெட்டில் ஃபில் பண்ணுவோமா, பட் ஆனால் இன்னொரு கிளாத்தை நம்ம எப்படி பேட்சாக ஒரு இடத்துல ஃபில்லிங்காக கொண்டு வர்றது, ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பர். பீகாக் டிசைன் பாருங்களா, இந்த ஹெட்டுக்கும் இந்த பாடி ஷேப்புக்கும் ஒரு கலர் கொடுத்துட்டு ஃபெதர்ஸ்க்கு எல்லாமே இன்னொரு கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் சின்ன சின்ன புட்டாஸ் டிசைன். தென் ஜர்தோசிலே இந்த லேசி டேசி பேட்டர்னை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாமே மினி ஸ்லீவ் பேட்டர்ன். நம்ம வந்து கோர்ஸில் சொல்லி கொடுக்குறப்ப சின்ன ஸ்லீவ் டிசைன்ஸ், நெக் டிசைன்ஸ் எல்லாமே ப்ராஜெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ செக் பேட்டர்னுக்கான மினி ஸ்லீவ் பண்ணது. தென் இது ஃபெதர் ஸ்டிச். ஃபெதர் ஸ்டிச்லேயுமே பாருங்களேன், பாட்டமில் வந்து பார்டருக்கு ட்ரையாங்கிள் லோடிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபெதர் பேட்டர்னுக்கு 3 கலர்ஸ் கம்பைன் பண்ணி ஃபெதர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. தென் இது கட் ஒர்க்குக்கான மினி எக்ஸசைஸ் டிசைன். ஸோ கட் ஒர்க், ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், ஃப்ளார்ஸ், கட் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அழகாக அந்த கட் பீட்லேயுமே அந்த கட் ஒர்க்லேயுமே ஹேங்கிங்ஸ் எப்படி கொடுக்குறது அதுவுமே நம்ம கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ்க்கான மினி டிசைன், ட்ரையாங்கிள் லோடிங், பீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் டிசைன், ஸ்கேட்டர்ட் மாடல், காயின்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஸோ நெட்டில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, இது ப்ராஜெக்ட் டிசைன். ஸோ ப்ராஜெக்ட் டிசைன்னு சொல்லும்போது நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ஸ்டிச்சஸ்க்கு மேலே, மொத்தம் 100 ஸ்டிச்சஸ்க்கு மேலே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ 50 ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரே டிசைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 50 ஸ்டிச்சஸ் மேலே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 90 ஸ்டிச்சஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டுமே அழகாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டிச்சஸ் என்னென்ன இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 90 ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் அவங்க எடுத்த டிசைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்குது, இதில் ஒரு ட்ரெஸ், இதில் ஒரு ட்ரெஸ். ஸோ டோட்டலாக 3 ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிசைனாக எடுத்திருக்காங்க. அதே டிசைனை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இவ்வளவும் ஒரு சுடிதார் மாதிரி. தென் இது பாருங்கள், அழகாக தெரியுதா, இந்த இடம் மேலே நெக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட வெயிஸ்ட் ஏரியா, கீழே ஸ்கர்ட் பார்ட். ஸோ இந்த மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. தென் இன்னொன்று இங்கே இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி வந்துருக்கு. ஸோ இதில் பாருங்களா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணி தான் டோட்டலாக 90 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டிசைன். நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்களோட லார்ட் முருகர் டிசைன். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் டிசைன். இது அவங்க பிரிண்ட் எடுத்தது. ஸோ இது பாருங்கள், அவங்க ஃபில் பண்ணது. ரெண்டுமே பாருங்கள் சிமிலராக ஒரே மாதிரி, அந்த சைஸ் கூட எந்த சேஞ்சஸும் இல்லை, ஃபில்லிங்ஸில் எங்கேயுமே கேப் இல்லை, அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸும்
பார்த்து பார்த்து பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக, அதாவது கிளாத்து கூட என்ன ஆகலை, ஸ்ட்ரிங்க் ஆகலை, கிளாத்தில் ஹோல்ஸ் விழலை. ஸோ அவ்வளோ அழகாக ப்ராப்பராக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ணு கூட அழகாக அது பேசுகிற மாதிரியே, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ் அப்படின்னாலே மெயினாக நம்ம எது பார்ப்போம், அந்த ஐ பார்ட் தான். ஸோ அந்த ஐ பார்ட் தான் மெயினாக நம்ம பார்க்குறது. அது அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அவங்களோட 2 ஃபைலும் நம்ம ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் அவங்களோட ப்ளவுசஸ்மே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பீட் ஒர்க்காக இருக்கட்டும், த்ரெட்டாக இருக்கட்டும், ஜர்தோசி ஒர்க், அதுக்கப்புறம் 3D டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாசல், ஹிப் பெல்ட், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக 3D 5D ஒர்க்ஸ் எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக அழகாக ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேஸும் அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அழகாக நீட்டாக எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அவங்க நமக்கு சென்ட் பண்ண கிஃப்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவங்க கையால் பண்ண ஒர்க் அப்படின்னு அந்த லெட்டர்லேயே எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நல்லா இருக்கு. உள்ளன் த்ரெட்ல டிசைன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்க கையாலே பண்ணது எல்லாமே குட்டி குட்டியா பிள்ளையார் மாதிரி கூட டிசைன். நான் அவங்க கொடுத்த இந்த ஒர்க்கை என்னோட புது வீட்டுக்கு நான் ஃப்ரண்ட்ல வால் ஹேங்கிங்ல நான் இது மாட்ட போறேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் நிர்மலா சிஸ்டர். உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ ரிவீல் பண்ணோம். ஃபைல்ஸாக இருக்கட்டும், ப்ளவுசஸாக இருக்கட்டும், டாசல்ஸாக இருக்கட்டும், உங்களோட கிஃப்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட பிஸ்னஸ் மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம நவம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.